பாட்டை கேட்கும் போது நாமே கதாநாயகன் கதாநாயகியா மாறி அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய மனோநிலையை ஒரு இசையால் ஏற்படுத்த முடியுமா? காதலியின் கண்களை அப்படி பார்த்துட்டு மீண்டும் வர முடியலையா? விழி இரண்டும் கடலானத. வைரமுத்துனுடைய வைர வார்த்தைகளில் இசைஞானி இளையராஜாவுடைய அந்த இதயம் ஈர்க்கிற இசையில அதோ இசை மலையில் நினைக்கிறோம். அவங்க எனக்கு பாடி தாலாட்டு பாடி தூங்க வச்ச பாட்டை வந்து நான் உதாரணம் சொல்ல என்ன படத்துலன்னு சொன்னா, என்னுடைய தம்பி டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துல மலேசியா வாசுதேவன் பாடுவார், பூவே இளைய பூவே, அந்த பல்லவி தான் நான் கம்போஸ் பண்ணேன். இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கூட்டணியில் வந்த பாடல்களை நாம் என்றைக்குமே மறக்க முடியாது. கங்கை அமரன் இயக்கத்தில் 1982 ஆண்டில் வெளிவந்த படம் கோழி கூவுது. இசைஞானி இளையராஜாவினுடைய மெட்டுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் புதிய சொற்களால் இந்த பாட்டிற்கு ஒரு கனத்தை ஏற்படுத்தியிருப்பார். இந்த பாடலுக்கு ஜீவனை உயிரை தந்திருப்பார் மலேசியா வாசுதேவன் என்கிற அற்புதமான கலைஞர். சிம்பொனி இசையமைத்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை தந்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா அவர்கள் வாழ்கிற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. சிம்பொனி இசையினால் உலக இசைப்பிரியர்களுக்கு விருந்து கொடுத்ததோடு தமிழனின் பெருமையை தலை நிமிர வைத்திருக்கிறார் இளையராஜா. ஆனா இசைஞானி இளையராஜா இந்த சிம்போனி முயற்சிகளை எல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலும் செய்து பார்த்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய உண்மை. இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இசைக்கோவை மூலம் இந்த பாடலுக்கு வேறு ஒரு பரிமாணத்தை தந்திருப்பார். இது ஒரு கனவு பாட்டுங்க. பிரபு அவர்கள், சில்க் சுமிதா அவர்கள் நடித்திருப்பார்கள். சில்க் சுமிதா ஒரு குச்சியை வச்சுட்டு ஏதோ ஒரு மீட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல தொடங்கும். மலேசியா வாசுதேவன் பேசுவார். காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு தொடங்கும். இத பத்தி மலேசியா வாசுதேவன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இசைஞானி இளையராஜா மலேசியா வாசுதேவனை கூப்பிட்டப்பா, நீ பாட்டுக்கு சிவாஜி மாதிரி பேசுறாத, ரொம்ப மென்மையா பேசணும்னாரா. இதுக்கு இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஞாபகமா அப்படிலாம் பேசிடக்கூடாதுன்னு சொன்னாராம் மலேசியா வாசுதேவன். ரொம்ப ஜாலியா சொன்னார். அது வசனத்தோடு தொடங்கும். இசைஞானி இளையராஜாவின் இசையை, இந்த பாடலின் இசை கோவையை கேட்டு பாருங்கள். மனசு அப்படி வண்ணத்து பூச்சி போல சிறகடித்து பறக்கும். மனசு லேசாயிருங்க. ஒரு சின்ன நீர்த்துளி தொடங்கி சொட்டு சொட்டு சொட்டாக பெய்து மிகப்பெரிய அடைமழையாய் பெய்வதை போல இசைக்கருவிகளை மெல்ல ஸ்ட்ரிங்ல ஆரம்பிச்சு வயலின், கிதார் என அதகலப்படுத்தி இருப்பார் இசைஞானி இளையராஜா. வைரமுத்து அவர்களுடைய வார்த்தை ஜாலம் இருக்க, தமிழில் இதுவரை அதிகம் பயன்படுத்தப்படாத புதிய சொற்களால் இந்த பாடலுக்கு புதிய பரிமாணத்தை கவிப்பரசு ஏற்படுத்தி இருப்பார். மலேசியா வாசம் இப்படிதான் ஆரம்பிப்பாருங்க. ஓவே நடுவுல ஸ்ட்ரிங்ஸ் வரும். சந்தூரின் கிதாரை வச்சு அப்படின்னு இருப்பாரு. பூவே இளைய பூவே அப்படின்னு ஒண்ணு ஒரு இசை வரும். இளைய பூவே வரம் தரும் வசந்தமேங்கிற போது வயலின் அப்படி இளைய விட்டுருப்பாரு பாருங்க. வரம் தரும் வசந்தமே, வரம் தரும் வசந்தமே, மலர் மீது தேங்கும் தேனே, மலர் மீது தேங்கும் தேனே, எனக்கு தானே. எனக்கு தானேங்கிற போது ட்ரம்ஸ் இசையினால ஒரு சின்ன நீர்த்துளி கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கெடுத்து ஒரு பெரும் மழையாய் பெய்வதை போல இசைக்கோவையை இசைஞானி அமைத்திருப்பார். இந்த பாட்டை கேட்கும் போது நாமே கதாநாயகன் கதாநாயகியா மாறி அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய மனோநிலையை ஒரு இசையால் ஏற்படுத்த முடியுமா? வைரமுத்து பாருங்க, ஒரு பெண்ணை எப்படி எல்லாம் வர்ணிப்பாங்க. அதெல்லாம் மாற்றி
குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானது. என்ன அருமை பாருங்க, குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே. குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இழையானதே. விழி இரண்டு கடலானதே எனது மனம் படகானதே. விழி இரண்டு கடலானதே எனது மனம் படகானதே. விழி இரண்டு கடலா, காதலியின் கண்களை அப்படி பார்த்துட்டு மீண்டு வர முடியலையா? விழி இரண்டும் கடலானத, எப்படியாவது என் மனதை படகாக வைத்து நான் விழியில் நீந்துகிறேன், கடக்கிறேன். இரண்டு வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவு பொருள் பாருங்க. விழி இரண்டு கடலானது எனது மனம் படகானதா. நம்ம கடக்க முடியாத தூரத்தை கவிஞர்கள் மிக எளிதாக வார்த்தையில் கடக்கிறார்கள். கவி பேரரசு வைரமுத்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பளிங்கு இந்த கதாநாயகனுடைய விரலை சேர்ந்துச்சான், அவ்வளவு பளபளப்பா மென்மையா அப்படி பிரகாசமா இருக்கா. இளம் பளிங்கு நகம் சேர்ந்ததே, அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே இலவு அதில் முகம் பார்த்ததே. உன் நகத்துல யார் வந்து முகம் பார்க்கிறா தெரியுமா? அந்த நிலவு வந்து முகம் பார்க்குது. யாரும் செய்யாத கற்பனை. என்ன வரி பாருங்க, இதற்கு உயிர் கொடுத்திருப்பார் பாருங்க மலேசியா வாசுதேவன். அந்த உச்சரிப்புல ஒரு 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 தங்கத்தை உரசி விட்டது மாதிரி ஒரு உச்சரிப்பு அப்படியே தொடருவார் பாருங்க. இனிக்கும் தேனே, அது அடுத்த வார்த்தை என்ன போடலாம்? எனக்கு தானே. இனிக்கும் தேனே எனக்கு தானே. இனிக்கும் தேனே எனக்கு தானே. அந்த ஹம்மிங் வரும் பாருங்க. வெள்ளுடை அணிந்த தேவதைகள் நம் மனசுக்குள்ள ரெக்கை கட்டி பறப்பது போன்ற ஒரு இசை மாயாஜாலத்தை இசைஞானி செய்திருப்பார். ஒரு ஒரு கோரஸ் வரும் பாருங்க. ஐயா, நம்ம மனசு ரெக்கை கட்டி பறக்குமே, அதுதான் இசைஞானி இளையராஜா. கோரஸ் அந்த குரல்களோடு இசைஞானி இளையராஜா அவர்கள் சந்தூர், கீபோர்ட், கிட்டார், ட்ரம்ஸ், அந்த ரிதத்தை அப்படியே சேர்த்து நம்ம எல்லாம் ஒரு கனவு உலகத்திற்குள்ள எடுத்து செல்வார். இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பேட்டியில சொன்னார், இந்த பாட்டினுடைய டியூன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, எங்க அம்மா பாடின தாலாட்டு தாங்க எனக்கு எல்லா ராகத்துக்கும் அடிப்படை. எங்க அம்மா எங்களுக்கெல்லாம் பாடிய தாலாட்டை வச்சுதான் எழுதினார். எப்படி? சரணமெல்லாம் எங்க அம்மா பாடின தாலாட்டு. மாமாடித்தாரோ மல்லிகை பூச்செண்டாலே, மாமாடித்தாரோ யாரடித்தார் சொல்லி தர நானே 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 தானே நானே நானே அப்படி வரும் அந்த பாட்டு. அது சரியா கூட இப்ப கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க இது எடுத்திருக்காரு பாருங்க இசைஞானி இளையராஜா. அடுத்த சரணம் பாருங்க, கவிப்பேரரசு வைரமுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து நம்ம ஒரு மிகப்பெரிய காதல் ராஜ்யத்தை கட்டியிருப்பார். இளஞ்சிரிப்பு ருசியானது. காதலியின் சிரிப்பு அழகானதுன்னு தான் எல்லாம் எழுதுவாங்க. இளம் சிரிப்பு ருசியானதான். அழகு என்பது வெளிப்படையாக கண்ணால் ரசிப்பது, ஆனால் சுவை என்பது உண்டு பார்ப்பது, அதான் நுட்பங்கிறது. இளம் சிரிப்பு ருசியானது. இளஞ்சிரிப்பு ருசியானது. அது கனிந்து இசையானதான். அந்த சிரிப்பு இசையாக மாறினால் எப்படி இருக்கும்? அது கனிந்து இசையானது. கதாநாயகியினுடைய குரல் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் காதலிப்பவர்களுக்கு தான் தெரியும். அது சாதாரண குரல் அல்ல, அது குழல், யாழ், அது இசையானது. அடுத்தது பாருங்க, அப்ப யாரு தெரியுமா கதாநாயகி? குயில் போல, அப்படிதானே சொல்லுவோம். அப்படி சொன்னா அது கவிஞர் இல்ல, அது வைரமுத்து இல்ல. குயில் குரலானதுன்னு சொல்லல, குயில் மகளின் குரலானது. குயில் மகளின் குரலானது. குயில் கூட கொஞ்சம் வயசு கூட,
குயில் மகளின் குரலானது. எங்க நிக்கிறாரு பாருங்க வைரமுத்து. குயில் மகளின் குரலானது. அது பாட்டு கேட்க எப்படி இருக்கு? இருதயத்தில் மழை தூவுது. எங்க மழை தூவுதா? நம்ம நினைக்கிற அந்த உணர்வு தெரியுதா? எங்க இருதயத்தில் மழை தூவுது. வைரமுத்துனுடைய வைர வார்த்தைகளில் இசைஞானி இளையராஜாவினுடைய அந்த இதயம் ஈர்க்கிற இசையில, அதோ இசை மழையில் நினைக்கிறோம். இருதயத்தில் மழை தூவுது. அடுத்த வரி பாருங்க. இருபுருவம் இரவானது, இருந்தும் என்ன வெயில் காயுது. இரவு காலம் ஆயிடுச்சா? எப்ப கதாநாயகியினுடைய புருவத்தை பார்த்தோன்னு இரவு என்ன பாருங்க. சரி, இரவுன்னா அப்ப குளிர்ச்சியா தானே இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் வெப்பமையா இருக்க. இருந்தும் என்ன வெயில் காயுது. என்ன வரிகள் பாருங்க. கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய கலைஞர்கள் இசைஞானி இளையராஜா, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். நம் நினைவில் வாழ்கின்ற மலேசியா வாசுதேவனுடைய காந்த குரல். இளையராஜாவினுடைய அந்த இசை விருந்தில் தமிழுக்கு குயில் மகளின் குரலானது போன்ற புதிய சொற்பிரயோகத்தை தந்த கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை வாழ்த்துவோம். இதை போன்ற சுவையான பாடல்களை பற்றி செய்திகளை கேட்க தொடர்ந்திருங்கள். தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.